Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 4 உடைய exercise 10th sum பார்க்கலாம். Prepare Anand's account from the following details. அதாவது Anand's account மட்டும் தான் நம்ம இந்த லெட்ஜர்ல prepare பண்ண போறோம். For example, இப்போ நம்ம பிசினஸ்ல ஆனந்த் அப்படின்ற ஒரு பர்சன் கூட நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் நம்ம இப்போ வந்து லெட்ஜர்ல போஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஆனந்த் அக்கவுண்ட்ல 2017 July 1 credit balance of Anand's account 4000 rupees. இதில் பாருங்க credit balance அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஓப்பனிங் என்ட்ரி மாதிரி. இப்போ credit balance அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஆனந்த் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் சைடில் இந்த 4000 ருபீஸை போஸ்ட் பண்ணணும். இப்போ இது ஓப்பனிங் என்ட்ரி அப்படின்றதுனால நம்ம பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போடணும் கிரெடிட் சைடில். இப்போ ஆனந்த் அக்கௌண்ட்ஸுடைய லெட்ஜர் ஃபார்மேட் எல்லாமே கரெக்டாக போட்டுட்டு கிரெடிட் சைடில் டேட்டில் 2017 July 1 அப்படின்னு போட்டு இப்போ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 4000 ருபீஸ்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு July 15 அமௌண்ட் பெய்ட் டு ஆனந்த் 2000 ருபீஸ். இப்போ நம்ம தான் அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம் ஆனந்துக்கு. ஓகேவா? இதுக்கு என்ன என்ட்ரி வரும்னா ஆனந்த் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். இப்போ நம்ம ஆனந்த் அக்கௌண்ட்டுக்கு தானே லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ஆனந்த் அக்கௌண்ட் கூட நம்மளுக்கு இன்னொரு அக்கௌண்ட் என்ன இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு நான் ஜேர்னல்லாம் போடாமல் உங்களுக்கு டேரெக்டாக லெட்ஜர் எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரே ஒரு அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம லெட்ஜர் போடுறோம் அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியாக இந்த சம் வந்து நம்ம போட்டுடலாம். டேட்டில் 2017 July 15 டு கேஷ் அக்கௌண்ட் 2000 ருபீஸ் போட்டுருங்க. நெக்ஸ்ட் July 18 கூட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஆனந்த் ஆன் கிரெடிட் 8000 ருபீஸ். ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ஆனந்த் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். ஏன்னா இது கிரெடிட் பர்ச்சேஸ் இல்லையா? இப்போ ஆனந்த் அக்கௌண்ட் கூட நமக்கு இன்னொரு அக்கௌண்ட் என்ன இருக்குது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நமக்கு டெபிட் சைடில் இருக்குது. அப்போ நம்ம இந்த 8000 எங்கே பண்ணணும், கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணணும் இல்லையா? இப்போ டேட்டில் 18 போட்டுருங்க. பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 8000 ருபீஸ். நெக்ஸ்ட்டு July 20 paid to ஆனந்த் 3960 rupees. அதாவது paid to ஆனந்த் அப்படின்னாலே நம்ம தான் கேஷ் பே பண்ணியிருக்கோம் ஆனந்துக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அதே டேட்டில் டிஸ்கவுண்ட் அலவுட் பை ஹிம் 40 rupees. அதாவது டோட்டலாக ஆனந்துக்கு நம்ம தர வேண்டிய அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4000 rupees வரும். அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆனந்துக்கு 3960 rupees தான் பே பண்ணியிருக்கோம். டிஸ்கவுண்ட் அலவுட் பை ஹிம் அப்படின்னா என்னது, ஆனந்த் தான் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. அப்போ நமக்கு இது என்னவா இருக்கும், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட்டாக வரும். ஓகேவா? இப்போ இதுக்கான என்ட்ரி உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன், ஜேர்னல் என்ட்ரி ரஃபாக போட்டு காட்டுறேன். ஆனந்த் அக்கௌண்ட் டெப்டார் 4000 rupees வரும். இந்த 4000 எப்படி வரும்னு பாருங்கள். இப்போ ஆனந்துக்கு நம்ம கேஷாக பே பண்ணது 3960 rupees. ஓகேவா? ஆனந்த் வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு, நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் 40 rupees வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4000 rupees ஆனந்த் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு அக்கௌண்ட்ஸும் கிரெடிட் சைடில் இருக்கிறதுனால நம்ம டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணிடலாம். July 20 டு கேஷ் அக்கௌண்ட்டில் 3960 rupees இருக்குது. அண்ட் அதே சேம் டேட் போடுங்க. டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட்டில் 40 rupees போடுங்க. இந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு July 25 கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் ஆனந்த் 5000 rupees. இந்த டிரான்சாக்ஷனில் கேஷ் பர்ச்சேஸா கிரெடிட் பர்ச்சேஸா அப்படின்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு தான் எடுத்துக்கணும். கேஷ் பர்ச்சேஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேஷ் அப்படின்ற வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை கிரெடிட் பர்ச்சேஸாக எடுத்தோம்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ஆனந்த் அக்கௌண்ட்னு தானே வரும். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நம்மளுக்கு கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். July 25 பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 5000 rupees எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணிடலாம். இப்போது கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா 17000 rupees வருது. டெபிட் சைடில் நம்ம இந்த 3 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணால் 6000 rupees வருது. இப்போ இந்த 17000 rupeesலேருந்து 6000 rupeesஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 11000 rupees இருக்கும். இந்த 11000 rupeesஸை நம்ம என்ன பண்ணணும், டெபிட் சைடில் போட்டோம்னா டெபிட் சைட்லேயும் டோட்டல் வந்துட்டு 17000 வந்துடும். ஸோ 17000 ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக நம்மளுக்கு டேலி ஆகிடும். ஸோ டெபிட் சைடில் July 31 டு பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டு 11000 rupees போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் போட்டுருங்க. இப்போ இந்த 4 ஃபிகரையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 17000 வரும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மறக்காமல் கோடு போட்டுருங்க. நான் ஃப்ரீ ஹேண்டில் லைன்ஸ் போடுறேன், நீங்கள் ஸ்கேல் வச்சு அழகாக போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைட்லேயும் டோட்டல் போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் கேரி டவுன் டெபிட் சைடில் போட்டதுனால பேலன்ஸ் ப்ராட் டவுன் கிரெடிட் சைடில் போட்டுடலாம். ஜூலைக்கு நெக்ஸ்ட் மந்த்து ஆகஸ்ட் இல்லையா, ஆகஸ்ட் 1ன்னு போட்டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போட்டு 11000 rupees போட்டுருங்க. இந்த சம் உங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லிக் கொடுக்குற சம்ஸ் உங்கள் எல்லாருக்குமே புரியுதா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சம்மில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.